அன்பான அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் நண்பன் 9468 வழக்கம் போல் சாப்பிட உட்காந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி சாப்பாடு நம்மளோட பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே சாப்பாடு கொண்டு வந்து டைம் மணி பார்த்தீங்கன்னா மணி 1:30 கிட்ட ஆகுது. சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ரைட், ஓகே. இப்போ நான் இப்போ ஆரம்பிக்கிற சாப்பிட்றேன். ஸோ நம்மளோட லஞ்சு நீங்கள் என்ன பார்ப்போமா வாங்க காட்டுறவங்களுக்கு. கண்டிப்பாக நம்ம லஞ்சு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல்லை கிட்டுங்க. இதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பதிவு பாருங்கள். ஓகே, வாங்க பதிவுக்குள்ளே போவோம். என்னோடய லஞ்சு பார்த்திங்கன்னா வழக்கு போல் இதுதாங்க. ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானே பண்ணதுங்க. உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது டேஸ்ட் வைஸில் கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக தாங்க பண்ணேன். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வைஸில் கொஞ்சம் மாறி போச்சு. சரி, அது காலையில் பண்ணது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா, வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக நீங்களும் யாராக இருந்தால் கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் பக்கத்தில். ஓகே நண்பர்களே, இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கணும். கண்டிப்பாக காரக்குழம்பு சாதம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. வாங்க சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம டைமு போயிட்டுருக்கு. நம்மள மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து 1/2 hour தான் டைம் இருக்குது, சாப்பாடு டைமு. ஸோ அதனால் வாங்க பார்ப்போம். இப்போ வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எடுத்து சாதத்தில் போட்டுருவோம். அப்படியே நல்லா கலக்கிட்டு அப்படியே லைட்டாக அப்படி போட்டுருவோமா. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். இந்த உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு பிடிக்கிறா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி நல்லா அருமையாக வந்திருக்குங்க. வாங்க நல்லா அப்படி ஒரு கலவை போட்டு நல்லா ஒரு கலவை கலந்துட்டு அப்படியே எடுத்து ஒரு பிடிப்போமா. வாங்க பிடிச்சிடுவோமே கண்டிப்பாக. வாங்கலை நீங்களும் யாராவது இருந்தால் கண்டிப்பாக வாங்க சாப்பிடுவோம். ஓகே வாங்க. வேறு லெவலாக இருந்ததுங்க, வேறு லெவலு. களியில் வந்து பார்த்திங்கனாக்கா களி சாப்பிட்டேன். களிக்கு வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ சாதத்துக்கு வேறு லெவலாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதில் சந்திக்க வரை உங்கள் நண்பன் 9468 பாய்ஸியோ. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.